எண்ணிக்கையில் முஸ்லிம்களா இருக்கிறார்கள். சிறுபான்மையினர் தானே, அவர்களை ஏன் பெரும்பான்மையாக கைது செய்கிறார்கள்? ஒருவேளை நீங்கள் இதை ஒரு காஷ்மீர் தீவிரவாதம் என்று நினைத்தால், ஆவணங்கள் இருந்தால் எங்களுக்கு அதில் சந்தேகம் இல்லை. LTTE மும்பைக்கு வர முடியாது என்கிறீர்களா? உல்ஃபா மும்பைக்கு வரமாட்டார்களா? சீக்கிய தீவிரவாதிகள் இங்கு வரமாட்டார்களா? 100% முஸ்லிம்கள் தான் காரணம் என்று சொல்ல முடியாது. வேண்டுமென்றால் அதிக வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லலாம். அதை நிரூபித்தால் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். நாங்கள் சொல்வது என்னவென்றால், காரணமானவர்களை கண்டுபிடியுங்கள், அவர்கள்தான் பொறுப்பா, பிடியுங்கள், தண்டியுங்கள். ஆனால் ஆயிரக்கணக்கான அப்பாவி முஸ்லிம்களை சுற்றி வளைத்து பிடிக்காதீர்கள். பல ஆவணங்கள் உள்ளது நமக்கு தெரியும். சில மாதங்களுக்கு முன்பு மகாராஷ்டிராவின் ATSின் கருத்துப்படி 16 பேர் தீவிரமான ஒரு இந்து அமைப்பில் இருந்து கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் பள்ளிவாசலில் நடந்த 3 குண்டுவெடிப்புகளில் சம்பந்தப்பட்டவர்கள். பர்பனியின் பள்ளிவாசல், ஜல்னாவின் பள்ளிவாசல், பூனாவின் பள்ளிவாசல் 3. பிறகு சமீபத்தில் ஏப்ரல் 6ஆம் தேதி ஒரு இடத்தில் தவறுதலாக ஒரு குண்டு வெடிக்கிறது. தவறுதலாக குண்டை தயாரித்துக் கொண்டிருந்த பொழுது அது வெடித்து விட்டது. அதில் 4 பேர் இறந்தார்கள், 11 பேர் காயமுற்றார்கள். அதை விசாரித்த பொழுது அதில் சம்பந்தப்பட்டிருந்தவர்கள் அதே தீவிரமான இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் தான். அதை விசாரித்த பொழுது அவர்கள் திட்டம் என்னவென்றால், சீக்கியர்களை போல் வேஷம் அணிந்து பள்ளிவாசல்களை தாக்குவது. இது 4ஆம் தேதியில் நடந்தது. சீக்கியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது. ஒரு சீக்கிய பெண் முஸ்லிம் பையனை மணந்தால் இந்த பிரச்சனையை சாதகமாக்கி கொண்டார்கள். அதனால் சீக்கியர் போல் வேடம் அணிய திட்டமிட்டார்கள். இந்துக்கள் தொப்பி அணிந்து தாடியும் வைத்துக் கொண்டு தாக்கிய சம்பவங்களும் உண்டு. அதனால் 100% முஸ்லிம் தான் என்று சொல்ல முடியாது. அதிக வாய்ப்புகள் இருக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை. சமீபத்தில் சிறிது நாட்களுக்கு முன்பு வெள்ளிக்கிழமை செப்டம்பர் 8ஆம் தேதி மாலேகாவில் 4 குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்தன. ஒன்று பள்ளிவாசலுக்கு வெளியே, ஒன்று இடுகாட்டிற்கு வெளியே. அதில் 35 அப்பாவி முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள். இதிலும் சந்தேகத்திற்கு ஆளானோர் LET இருக்கலாம், நிச்சயமாக கூற முடியாது. யோசித்து பாருங்க, இதெல்லாம் ஒரு திட்டம். பெயரை வைத்து விளையாடுவார்கள். அமெரிக்காவிற்கு சென்றால் அங்கு அல் கைதா, இந்தியாவில் LET. DNA-வில் வந்த ஒரு கட்டுரையின் கருத்துப்படி செப்டம்பர் 6ஆம் தேதி ஜோசப் என்ற ஒரு அயல் நாட்டு பத்திரிகையாளர் சொல்கிறார், நீங்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக்கொண்டே போனால் கவனம் சிதறி உண்மையான குற்றவாளியை கோட்டை விட்டு விடுவீர்கள். முறையான விசாரணையை நடத்துங்கள். குற்றவாளி பிடிபட்டால் அவரை தண்டியுங்கள். அவர் யாராக இருந்தாலும் சரி, தீவிரவாதி முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவரோ, காஷ்மீரை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானியாக இருந்தாலும் சரி, உல்ஃபாவோ LTTEயோ அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். நான் எந்த தீவிரவாத செயலையும் ஆதரிக்கவில்லை, நிச்சயமாக இல்லை. ஆனால் நீங்கள் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இது முறையாக செய்யப்பட வேண்டும் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். அதற்கு மக்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை வர வேண்டும். இன்னொரு முக்கிய காரணம் என்னவென்றால் மீடியா. அரசியல்வாதிகளால் கட்டுப்படுத்தப்படும் மீடியா. இதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த மீடியா எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர்கள். கருப்பை வெள்ளையாக்குவார்கள், இரவை பகலாக்குவார்கள், ஹீரோவை வில்லனாக்குவார்கள், வில்லனை ஹீரோவாக்குவார்கள். இதை நாம் அடிக்கடி காணலாம். என் டேப்ஸை பாருங்கள், நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்தியாவில் அதிர்ஷ்டவசமாக மிக பிரபலமான மீடியா அரசியல்வாதிகளால் கட்டுப்படுத்தப்படவில்லை. இந்த மீடியா உண்மையான செய்திகளை கொடுத்தது என்று நமக்கு தெரியும். குஜராத் கலவரமாக இருந்தாலும் சரி, 93 நடந்த மும்பை கலவரம், இன்றைக்கும் கூட அப்பாவி முஸ்லிம்கள் அவதிப்படுவதை செய்தித்தாள்களாக இருந்தாலும் சரி, நியூஸ் சேனல்ஸ் உண்மையிலேயே என்ன நடந்தது என்று இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். 100% இல்லாவிட்டாலும் சில நேரங்களில் அவர்கள் பரபரப்பான செய்திகளில் கவனம் செலுத்துவார்கள். செய்தி வரும்போது அதை பிரசுரித்து விடுகிறார்கள். அதை சரிபார்ப்பதே இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும், மீடியா நியாயமாக செயல்படுகிறது. நான் முஸ்லிம் அல்லாத மீடியாவை பற்றி பேசுகிறேன், முஸ்லிம் மீடியாவை பற்றி பேசவில்லை. நடந்தது என்ன? அவர்கள் நியாயமாக உண்மையை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அரசியல்வாதிகள் கட்டுப்படுத்தும் மீடியாவிடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நமது இந்திய நீதித்துறையை பொறுத்தவரையில் ஒரு அப்பாவி இந்திய பிரஜை, குறிப்பாக பாதிக்கப்பட்ட முஸ்லிம், அவர்களுக்கு இந்திய நீதித்துறையின் மீது நம்பிக்கை இருக்கிறது. ஒரு சிலர் ஊழலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் பெரும்பாலான நீதிபதிகள் நேர்மையானவர்கள், நியாயமானவர்கள், உண்மையானவர்கள். இந்த நீதிபதிகள் அரசியல்வாதிகளின் பாதிப்பில்லாமல் இருக்க வேண்டும். எனக்கு தெரிந்து இதுவரை அநேக நீதிபதிகள் அரசியல்வாதிகளை பற்றி கவலைப்படுவதில்லை. ஆனால் ஒரு முறை
அரசியல்வாதிகள் நீதித்துறையை கட்டுப்படுத்த ஆரம்பித்து விட்டால் இறைவன் தான் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும். இருப்பினும் நமக்கு நீதித்துறையின் மீது நம்பிக்கை உள்ளது. இருப்பினும் முடிவாக அநீதிதான் தீவிரவாதம் உருவாவதற்கு காரணம் என்று நமக்கு தெரிந்திருப்பதால் ஒரு சில மக்களுக்கு தீங்கிழைக்கப்படுவதால் தீவிரவாதம் உருவெடுக்கிறது. அதை நிறுத்த வேண்டும். எப்படி நிறுத்துவது? முதல் கட்டமாக அரசியல்வாதிகள் உண்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும். அவர்கள் ஓட்டு வங்கியை பார்க்க கூடாது, தவறு செய்யக்கூடாது. அவர்கள் உண்மையாக இருந்தால், நேர்மையாக இருந்தால், அவர்கள் பதவியை இழக்க தயாராக இருந்தால் தீவிரவாதம் முற்றிலும் அழிந்துவிடும். இரண்டாவது குறிப்பு, அப்பாவி இந்தியர்கள் அரசியல்வாதிகள் தங்களை தூண்டிவிடும்படி அனுமதிக்க கூடாது. இதனால் தவறுகள் செய்து மற்ற அப்பாவி மக்களை கொல்லக்கூடாது. மூன்றாவது குறிப்பு, காவல்துறையினர் நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்க வேண்டும். யாராவது பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அரசியல்வாதிகளின் பகடைக்காயாய் பயன்படக்கூடாது. எனக்கு தெரியும் சில நேரங்களில் நீங்கள் டிரான்ஸ்பர் செய்யப்படலாம். ஆனால் ஒவ்வொரு காவல்துறையினரும் நேர்மையாக இருந்தால் டிரான்ஸ்பரில் வரும் காவல் அதிகாரியும் நேர்மையாக இருப்பார். அப்பொழுது அரசியல்வாதிகள் என்ன செய்வார்கள்? 100% காவல் அதிகாரிகள், நான் எல்லோரையும் குற்றம் சொல்ல